வணக்கம் மக்களே. இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னா, இந்த வருஷம் நான் வாங்கின ரூபாய் புத்தகத்தோட வீடியோ. இந்த புத்தகம் பேரு கயிறு. லாஸ்ட் வீடியோலயே பார்த்துருப்பீங்க. நான் வந்து இதை சொல்லியிருப்பேன், என்னென்ன புத்தகம் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் முதல்ல எடுத்து நம்ம பார்க்கலாம், இதை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எடுத்திருக்கேன் நான். இது எதோட வெளியீடு அப்படின்னா, பீர் வாசக வட்டத்தோட வெளியீடு. இதோட எழுத்தாளர் வந்து விஷ்ணுபுரம் சரவணன். நாவல்கள், சிறுகதைகள் இதெல்லாம் கூட எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகம் வெறும் 16 பக்கம் தான். எந்த அளவுக்கு ரொம்ப சுருக்கமா வந்து மக்கள போய் கருத்து சேரணும் அப்படின்றதுக்காக, ரொம்ப சின்னதாவே வந்து குடுத்திருக்கிறாங்க. எதுக்காகன்னா, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, "பெண்ணின் அடிமையானால்" புத்தகம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேருக்கு இலவசமாவும் குடுத்தாங்க. அதே மாரி அடுத்த வருஷத்துல வந்து எவ்வளோ மலிவா குடுக்க முடியுமோ, விலை அவ்வளோ மலிவா குடுத்தாங்க. எல்லாருக்கும் போய் கருத்துக்கள் சேரணும்னு சொல்லிட்டு. அதே போல இத வந்து எவ்வளோ கம்மியா வந்து விலை பண்ணி எடுத்துக் குடுக்கணுமோ, அதுக்காக தான் இத பண்ணாங்க. இந்த புத்தகம்னு சொல்றத விட ஒரு கட்டுரைன்னு சொல்லலாம். அந்த ஒரு கட்டுரைய ஒரு ரொம்ப சிறுகதைய வந்து புத்தகமா எடுத்து குடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் வந்து வாசிப்பு போகணும், கருத்துக்கள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இத பண்ணியிருக்கிறாங்க. இது எத பத்தினது கதை அப்படின்றத விட ஃபர்ஸ்ட் யார் யார் படிக்கலாம்? இவரு சொன்ன மாரி இவரு வந்து குழந்தைகளுக்கான நெறைய கதைகள் எழுதுறவர்ன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதே மாரி இந்த கதை குழந்தைகளுக்கு கருத்து சொல்றதுக்காக எழுதுனது தான் முக்கியமா. இது வந்து குழந்தைங்களும் படிக்கலாம். ஏன்னா, அது ரொம்ப சின்ன புத்தகம் தான். ஈஸியா படிச்சிருவாங்க அவங்க. அதே போல பெற்றோர்களும் இத படிச்சுட்டு அவங்களுக்கு கதை சொல்றதுக்கு ரொம்ப தேவையான கருத்து சொல்றதுக்காக தான் வந்து இத வந்து எழுதியிருக்கிறாங்க. ஒரு பையன் ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு, அதாவது ஸ்கூல் வந்து படிச்சுட்டு சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வர்றான். கையில கலரா வந்து கலர் கலரா அவனுக்கு பிடிச்ச மாரி கலர் கலரா வந்து கயிறு கட்டிட்டு வரான். அத பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து கேட்கறாங்க, "இது என்னப்பா இது புதுசா கயிறு கட்டியிருக்கியே? என்னது நல்லா இருக்கே! இது எதுக்காக கட்டியிருக்க? யாரு கட்டி விட்டுறாங்க? யாரு கட்டி விட்டாங்க? இது உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்றதெல்லாம் கேட்கறாங்க. திங்கட்கிழமை ஆரம்பிச்சு அவன் வந்து எதுக்காக இந்த கயிறு கட்டியிருக்கான்? இது வந்து அவன் புடிச்சு கட்டினானா? இது சரியா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆரம்பிச்சு, வெள்ளிக்கிழமை அந்த கதை முடிஞ்சிரும். திங்கள்லேருந்து ஆரம்பிச்சு, வெள்ளிக்கிழமைக்குள்ள அந்த கதை முடிஞ்சிரும். கடைசியில வந்து அந்த கயிறு கட்டுனது, அது ஏன் கட்டியிருக்கான்? அந்த கரு என்னது? எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தா, அது வந்து அவனுக்கு சரியா படாது. அதனால அந்த கயிற வெள்ளிக்கிழமையே கழட்டிடுவாங்க. ஸோ, ஒரு சின்ன ஒரு கருத்து, ஆ ஒரு நல்ல விஷயம் வந்து செய்றதுக்காக தான் இந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. ஸோ, அதனால இது எல்லாருமே வாசிச்சு பார்க்கலாம். புத்தகமே வாசிக்காதவங்களுக்கு இப்போ புத்தகமே வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா வந்து ஒரு சில பேர் வாசிக்க முடியாது. இல்லாட்டி எத ஆரம்பிக்கிறதுன்னே தெரியாது. அந்த மாரி இருக்கவங்கலாம் நான் வந்து அவங்களுக்கு நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியா எடுத்து படிக்கலாம். இல்லையா, ஒரு கொஞ்சம் பெருசா படிக்கலாம். இத விட கொஞ்சம் நல்லா புத்தகத்த படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் நெறைய படிக்கலாம். ஒரு 1 வாரம் வச்சு படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு 40 பக்கம் புத்தகம் 40லேருந்து ஒரு 80 பக்க புத்தகம் வந்து எடுத்து நீங்க படிக்கலாம். ரொம்ப சின்னதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். ரொம்ப எடுத்த உடனே அப்படியே வந்து பகுதி பகுதியா எடுத்து பொன்னியின் செல்வன் மாரி படிக்கணுன்ற அவசியம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சாலே வாசிப்பு பெருகும். அத நீங்க படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு புக் ரீடிங்ன்றது கொஞ்சம் தேவையான விஷயம். வாசிப்புன்றது. அத நீங்க பண்றது நல்ல விஷயம். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல இன்னொரு ஒரு புத்தகம் இதே மாரி எடுத்து வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கான ரிவ்யூ மேபி போடுறேன். அதுவரைக்கும் நன்றி.